ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு நடந்த டயலியோ இஓ ப்ரோக்ராம்ல நிறைய முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதுல நமக்குன்னு முக்கியமான ஒரு சில அறிவிப்புகள் எல்லாமே இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து திருமலையில ஸ்ரீவாரி சேவை. இது வந்து ஒரு வாலண்டியர் சேவா. உங்களுக்கு வந்து திருமலையில போயிட்டு நான் வாலண்டியரா சேவா செய்யணும், பெருமாளுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்ரீவாரி வாலண்டியர் சேவால புக் பண்ணிட்டு நம்ம வந்து 7 நாள் அந்த மாதிரி சேவாஸ் வந்து இருக்கும். நம்ம புக் பண்ணிட்டு போயிட்டு 7 நாள் அங்க ஸ்டே பண்ணி நம்ம ஃப்ரீயா நமக்கு அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய சேவாஸ் வந்து செய்யற மாதிரி இருக்கும். ஸோ இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன்ல ஓப்பன் ஆகி ஒரு சில நிமிடங்கள்லயே வந்து அது ஃபுல் ஆயிடுது. அதனால ஆஃப்லைன்லயே நீங்க கொடுக்குற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 இடங்கள்ல இருந்து கால் பண்ண பக்தர்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கு பதிலளித்த ஈயோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஸ்ரீவாரி சேவை வந்து 2 தசாப்தங்களுக்கு முன்னாடி டிடிடியால தொடங்கப்பட்டது. தன்னார்வலர்களாக பதிவு செய்ய சக யாத்ரீகர்களுடன் யாத்ரீகர்களுக்கு இலவச சேவை வழங்குவதற்காக இந்த உன்னத நோக்கத்தோட தான் நாங்க இந்த ஸ்ரீவாரி சேவைக்கான தேவை வந்து அதிகரிச்சிருக்கு. சில குளறுபடி, அதாவது இடைத்தரகர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பணம் வாங்கிட்டு ஆஃப்லைன்ல நான் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன், உங்களுக்கு வாங்கி தரேன், இந்த மாதிரி வந்து நிறைய ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி இடைத்தரகர்களோட தலையீடும் அவங்களோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நேரடியா வந்து பக்தர்கள் ஸ்ரீவாரி சேவை செய்ய விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக தான் இந்த ஆன்லைன் மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ரீவாரி சேவையில ஆன்லைன்ல பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து 100% வந்து உண்மையானது அப்படின்றதும், யாருமே ஹேக் செய்ய முடியாது, அதே மாதிரி சட்டவிரோதமா வேற யாரும் வந்து பதிவு செய்ய முடியாது அப்படின்றத டிடிடியோட இஓ வந்து பதிலா சொல்லியிருக்காரு. அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியுடன் யாத்ரீகர்கள் சேவை செய்து தொலைதூரங்கள்ல இருந்து வரக்கூடிய ஸ்ரீவாரி சேவர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்ளுமாறு வந்து ஊழியர்கிட்ட சொல்லியிருக்கதாவும் வந்து சொல்லியிருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட் வந்து இருக்கு, ஆஃப்லைன்ல இல்ல அப்படின்றதுக்கான பதிலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால கூட மேபி வந்து ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்துல கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சப்தகிரின்னு ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய ரூம்ஸ் வந்து பெரிய அளவுல பராமரிப்பு இல்லாம இருக்கு அப்படின்றதையும் இதை வந்து நீங்க கவனத்துல எடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஏன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6000 காட்டேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ரிப்பேரிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத பதிலா சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது இன்னொரு பக்தர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்லைன்ல நீங்க வந்து சீனியர் சிட்டிசன் டிக்கெட்ஸ் வந்து கொடுங்க, அதே மாதிரி அங்க பிரதர்ஷன டிக்கெட்டும் ஆஃப்லைன்ல கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யாராவது 65 வயசுக்கு மேல போறீங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டிக்கெட்டோ இல்ல 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோ இருந்துச்சுன்னா நீங்க பயோமெட்ரிக் கேட் வழியா வந்து அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நீங்க வந்து செப்பரேட் கியூல வந்து போகலாம். இப்போ ஏடிசி சர்க்கிள்னா சுத்தி சுத்தி போகணும், ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்றவங்க எல்லாமே இந்த ஆப்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அந்த பயோமெட்ரிக் கேட்டு கிட்ட போயிட்டு அங்க இருக்க ஸ்ரீவாரி சேவா கிட்ட வந்து உங்களோட டிக்கெட்ஸை நீங்க டிக்கெட்டையோ இல்லைன்னா டோக்கன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட செப்பரேட் கியூல வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு புதிய அறிவிப்பு. அதனால நாங்க வந்து ஆஃப்லைன்ல வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி எந்த பாசிபிளுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சீனியர் சிட்டிசன்ல போறவங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்ககிட்ட எஸ்எஸ்டி டோக்கனோ இல்ல அப்படின்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க அந்த பயோமெட்ரிக் கேட்ல வந்து காட்டிட்டு அவங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து செப்பரேட் கியூல போறதுக்கு பாத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பக்தர்கள் கேட்டிருக்க முக்கியமான கேள்விகளா இருக்கு. அதுக்கு அடுத்த அப்டேட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் நம்ம வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்க ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ரூம் வந்து நம்ம வந்து வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா காஷன் டெபாசிட் வந்து ரீஃபண்ட் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயமானது தொடர்ச்சியா பேசப்பட்டுக்கிட்டே வருது. இதை பத்தி இஓ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த காஷன் டெபாசிட்கான ரீஃபண்ட் ட்ராக்கர் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெக்கேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியோ நம்பரோ ஏதோ வந்துருச்சுன்னா அதை வச்சு நம்ம வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம ஆன்லைன்ல செக் பண்ற மெத்தடை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். திருமலைக்கு ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தற்போது எஸ்எம்எஸ் மூலமா வந்து பணம் திரும்ப பெறுவது தொடர்பான தகவல்கள் வந்து அனுப்பி வைக்கப்படுது. விரைவில் வந்து டிடிடியோட வெப்சைட்ல ட்ராக் பண்றதுக்கான ஸ்டேட்டஸும் வந்து எனேபிள் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பணத்தை திரும்ப பெறுவதை கண்காணிக்கவும் திருமலையில் உள்ள அன்னமயா கட்டடத்துல இன்னைக்கு நடந்த டயலியோ இஓல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இது குறித்து பேசின இஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூபிஐ முறையில வந்து பணம் செலுத்தி திருமலையில ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ரூம் வெக்கேட் பண்ணதுமே அவங்களோட காஷன் டெபாசிட் வந்து திரும்ப அளிக்கப்பட்டு வருதுன்னு சொல்லியிருக்காரு.
கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமா பணம் செலுத்தியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட அறைகள் நீங்க வந்து வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3ல இருந்து 5 வேலை நாட்களுக்குள்ள உங்களோட அக்கவுண்ட்டுக்கு வந்து வரவு வைக்கப்படுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த தகவல உறுதி செய்யாம சில பக்தர்கள் வந்து கால் சென்டருக்கு ஃபோன் செய்து அதிகாரிகளுக்கு மின்னஞ்சல் அனுப்பி, பக்தர்கள் தங்க வங்கி கணக்கை வந்து நீங்க பார்க்காம காஷ் டெபாசிட் வந்து வரல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு நெறைய பேர் கால் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்காக தான் வந்து நீங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வரல அப்படின்னா மட்டும் கால் பண்ணுங்க அப்படின்றத இதுக்கு முன்னாடி நடந்த டயலியும் சொல்லியிருந்தாங்க. சில பக்தர்கள் வந்து பணம் செலுத்திய வங்கி கணக்க விட்டுட்டு மத்த வங்கி கணக்க வந்து அவங்க செக் பண்றது, அவங்களோட அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய எஸ்எம்எஸ்ல 3ல இருந்து 5 நாள் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் வரும். அதுல பேங்க் ஹாலிடே ஏதாவது வருதுன்னா அதுவும் கணக்குல வராது. அது வரைக்கும் வெயிட் பண்ணாம அவங்க வந்து வரல அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்து கால் பண்றாங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட சரிபார்ப்பு குறியீடு சமர்ப்பிக்கப்படல, அவங்களோட போட்டோ வந்து மேட்ச் ஆகல, இந்த மாதிரி ரீசன்னாலையும் வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வராம இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து வெப்சைட்லயே நமக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதுல போயிட்டு நம்ம டெபாசிட் அமௌண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றத ட்ராக் பண்ற ஆப்ஷனும் கொண்டு வர போறோன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு புதிய அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் மாசம் 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் திருமலையில நமக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பவித்ரோற்சவம் வந்து நடக்குது. அதை பத்தி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது இப்ப ஆஃப்லைன்ல லக்கி டிப்ல செலக்ட் ஆகக்கூடியவங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு கவுண்டர்ஸ்க்கு வந்து போக தேவையில்லை. உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிடுவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல ஒரு லிங்க் வந்து அனுப்பிடுவாங்க. அந்த லிங்க் மூலமா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கான டிக்கெட்டையும் நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடை வந்து சோதனை அடிப்படையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறையில இருக்கு. அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. விரைவிலேயே வந்து எம்பிசி 34 கவுண்டர்லையும் இந்த விஷயத்த வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து புஷ்கரணி குளம் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்னால க்ளோஸ் பண்ணியிருக்கு. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு அதுக்கான முன்னேற்பாடுகளான நடவடிக்கைகளுக்காக இந்த புஷ்கரணி வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சுத்த திருமலை, சுந்தர திருமலை அப்படின்ற ஒரு கிளீனிங் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து இந்த மாசம் எப்போ நடக்கும்ன்ற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பக்தர்களுக்கு வந்திருக்க முக்கியமான அப்டேட்னு பார்க்கும்போது காஷன் டெபாசிட் வந்து நீங்க யூபிஐ மூலமா பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெக்கேட் பண்ண சேம் டேயே வந்து ரீஃபண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3ல இருந்து 5 நாள் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீக்கிரமா வந்து டிடிடியோட வெப்சைட்ல உங்களுக்கு இந்த காஷன் டெபாசிட் ரீஃபண்ட் வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கான ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த காஷன் டெபாசிட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அதுக்கு அடுத்து நீங்க வந்து சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, ஆன்லைன்ல சீனியர் சிட்டிசன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா உங்ககிட்ட 300 ரூபாயோ எஸ்எஸ்டி டிக்கெட் இருந்துச்சுன்னா பயோமெட்ரிக் கேட் வழியா நீங்க போயிட்டு தரிசனம் பார்க்கலாம். ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இதுல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டெய்லி விவோல இருக்க முக்கியமான அப்டேட்டா இருக்கு. பிரம்மோற்சவம் பத்தின இந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ் நம்ம கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.